ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வெண்ணிலா கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து 3 எக்கை உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் 3 எக்கு எடுத்து உடச்சி ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்லோ பீட்டர் வச்சு பீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபாஸ்ட்டு ஹை பீட்டில் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். பீட் பண்ண கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா அப்படியே 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 3 டைமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மெல்ட் ஆகிற வர பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். சுகர் மெல்ட் ஆகி வர பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், சுகர் அப்படியே மெல்ட் ஆகி கரையிறது. திரும்ப சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கிறேன். 3/4 கப்பு சுகரை 3 டைமாக ஆட் பண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். பீட் பண்ண கலர் சேஞ்ச் ஆகும். ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகும். க்ரீன் மாதிரி வரும். திரும்ப சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சுகர் கரைஞ்சி வர்றதுக்கும் எக்கு நல்லா பஃபினஸ்ஸாக மெல்ட் ஆகி வர்றதுக்கும் சுகரும் அந்த எக்கும் நல்லா ஈக்குவலாக மெல்ட் ஆகி வர்றதுக்கு ஈக்குவலாக இருக்கும். நல்லா ஒரு 30 to 45 மினிட்ஸ் வரை நல்லா பேக் பண்ணி அதை பிளெண்டரை வச்சு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டா இது மாதிரி ஒயிட் க்ரீம் மாதிரி வரும். உங்களுக்கே பார்த்தா தெரியும் ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணுறப்ப எப்படி இருந்தது. இப்போ பிளெண்ட் பண்ணி நல்லா இது மாதிரி ஒயிட் க்ரீமாக ஆகிற வரை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒட்டாமல் வரணும். அதோட நல்லா பிளெண்டர் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி நீங்கள் பண்ண உங்களுக்கும் தெரியும் நல்ல டிஃப்ரென்ஸ். பாருங்கள், நல்லா இந்த கன்சிஸ்டன்ட் வர நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பீட்டர் வச்சு. இது மாதிரி பிளெண்டாக வரணும் அந்த க்ரீம். ரிப்பன் கன்சிஸ்டன்ட் வர பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 கப்பு மைதா எடுத்து ஜெலிச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் மைதா, அது கூடவே 1 கப் பேக்கிங் பவுடர், நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 கப்பு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு ஃபஸ்ட்டு பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் சோடா ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஜெலிச்சு எடுத்துட்டு இப்போது கண்டென்ஸ் ஃபுட் மெத்தடில்
டின் அதவங்களும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டு அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட்டு சுற்றியுமே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் ஆட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். குக்கர் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிட்ருக்கேன். இதில் பட்டர் ஷீட்டு இதை போட்டு அது மேலேயும் கீ ஆட் பண்ணி இது பண்ணியிருக்கேன், ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்ட அந்த எக்கும் அது கூடவே மைதா மாவு வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கண்டென்ட் ஃபோல்ட் மெத்தடில் இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரியே பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. இது மாதிரி கண்டென்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரேடியாக மாவு சேர்க்காம மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கண்டென்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே கலந்து எடுத்துக்கோங்க. மைதா மாவு இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே கண்டென்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. மைதா மாவை அப்படியே ஒரேடியாக சேர்க்காம இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கண்டென்ட் ஃபோல்ட் மெத்தடில் எடுத்துக்கோங்க. விஸ்க்கு தான் யூஸ் பண்ணி கண்டென்ட் ஃபோல்ட் மெத்தட் பண்ணுங்கள். சப்போஸ் கரண்டி எதனா இது பண்ணிங்கன்னா அந்த பஃப்னஸ் வந்து குறைஞ்சிரும். இந்த விஸ்கை வச்சு நல்லா கண்டென்ட் ஃபோல்ட் மெத்தடில் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேட்டர் வந்து இதுவாக இருந்துச்சுன்னா, ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு மில்க் ஆட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேட்டரில் சேர்த்துடலாம். இது மாதிரி கொட்டும்போது இது மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வரணும். ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்ட பிறகு இது மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு ஏர் பபிள்ஸ் எதுனா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு குச்சி வச்சு இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரீ ஹீட் பண்ண அந்த குக்கரில் நம்ம பேட்டரை வச்சிடலாம். 30 to 45 மினிட்ஸு ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேக் பண்ணி எடுத்துக்கிங்கன்னா இது மாதிரி வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வெந்துச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களே பார்த்தீங்கன்னாவே தெரியும் கேக் எவ்வளோ பஃபினஸாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பட்டர் ஷீட் எடுத்துடலாம். பிரித்து பட்டர் ஷீட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். பேக் சைடில் இருக்கிறது பாருங்கள், சாஃப்ட்னஸாக இருக்குது. நான் கட் பண்ணி காட்டுறேன் இருங்க. இப்போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எதனா டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.